ஓம் ஸ்ரீ ஸ்ரீம். வணக்கங்க. அனைவரையும் மறுபடியும் சேனலில் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். ராமாயணத்தில் ஒரு பதிவு. நிறைய சுவாமி கோயில்களெல்லாம் நாம் பார்த்தோம்னாக்கா சுவாமி வாகன புறப்பாடு, அதாவது உங்களுக்கு ஒரு புதிய உற்சவங்கள்லாம் நடக்கும்போது பார்த்திங்கன்னா பெரிய பெரிய வாகனங்களில் உற்சவங்களில் பெருமாள் புறப்பாடுகள் வைணவ திருத்தலங்களிலும் சிவஸ்தலங்கள்லேயும் பார்த்திங்கன்னா வாகன புறப்பாடுகள்லாம் நந்தி வாகனமெல்லாம் புறப்பாடுகள் உண்டு. இந்த மாதிரியெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த வாகன புறப்பாடு அப்படின்னு பார்த்திங்கன்னா கருட வாகனம் அது மாதிரியெல்லாம் சரி. ஏன்னா கருட பகவான் கருடாரூடன்னு சொல்லப்படுகிறது. எப்போதுமே சுவாமி கருட வாகனத்தில் தான் பயணிப்பவர், நம்மளுடைய பெருமாள் எம்பெருமான். ஆனால் இந்த ஹனுமந்த வாகனம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதை ஏன் ஏற்படுத்தினாங்க, அதற்கு என்ன காரணம், எப்படி ஆரம்பிச்சது, அதை பற்றி ஒரு சின்ன சிந்தனை. ஹனுமன் கருட பகவானை போல நித்திய சூரி கிடையாது. அவன் ஒரு சிரஞ்சீவி. இன்றை வரைக்கும் இன்றளவும் பூமியிலே தான் வசிக்கிறான் நம் ஹனுமன். அப்படி இருக்க ஹனுமந்த வாகனம் அப்படின்னு ஏன் வந்தது அப்படின்னு ஒரு யோசனை வரும். ஏன்னா நம்ம மனுஷால் நம்மளுடைய குழந்தையெல்லாம் தோளில் வச்சுட்டு ஒரு வாகனம் மாதிரி நம்ம ஒரு ஆர்வத்தில் ஒரு ஆசையில் நம்ம பிள்ளைங்களெல்லாம் தூக்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி ஏன் பகவானுக்கு அப்படி ஒரு வாகனம், ஏன் ஹனுமந்தன் மேலே பகவான் ஏறி இருக்காரு? அது என்ன ஒரு நிகழ்வு? ராமாயணத்தில் ஸ்ரீராம ராவண யுத்தத்தில் ஒரு சிறிய நிகழ்வு நடந்தது. அதை பற்றி பார்க்கலாம். ஸ்ரீராமனோட போரிட வந்த ராவணனை ஸ்ரீ ராமானுஜனுடைய அம்சமான ஸ்ரீ லக்ஷ்மண பெருமாள் என்ன பண்ணுறாரு, முதல்ல அவனை நல்லா எதிர்த்து போராடுறாரு ராவணன்ட்ட. ராவணன் போடுற எய்கிற அத்தனை அஸ்திரங்களையும் செயலிழக்க செய்து கொண்டே வருகிறான் லக்ஷ்மண பெருமான். ஒரு சில நிமிட துளியில் பார்த்திங்கன்னா லக்ஷ்மணன் விட்ட அம்பு ராவணனுடைய 10 கைகளில் இருந்த அத்தனை ஆயுதங்களையுமே கீழ் விழ செஞ்சுட்டான். அது மட்டும் இல்லாமல் தீவிரமாக ராவணனோட லக்ஷ்மண பகவான் போர் புரிய தொடங்குறாரு. இந்த லக்ஷ்மணனுடைய போர் திறமையை பார்த்து ரொம்ப வியந்து போய் ராவணன் லக்ஷ்மணனை அவ்வளவு எளிதால் நம்மளால் அழிக்க முடியாது அப்படின்னு அவன் புரிஞ்சுக்கிறான். அதை கண்டுகொண்ட ராவணன் என்ன பண்ணுறான், பிரம்ம பகவான் அவனுக்குன்னு ஒரு விசேஷமான ஒரு அஸ்திரத்தை தருகிறார். அதை எடுத்து லக்ஷ்மணன் மேலே ஏவுகிறான். தன்னுடைய மார்பை நோக்கி ஒரு அஸ்திரம் வருகுது. அந்த அஸ்திரத்தோட மகிமை என்னன்றதை லக்ஷ்மண பகவான் உணர்ந்துடுறாரு. அதனால் அதை எதிர்க்காமல் அப்படியே நின்றுடுறாரு. அது அவர் மேலே பட்டு, மார்பில் பட்டு லக்ஷ்மண பெருமான் மூர்ச்சி ஆயிடுறாரு, மயங்குடுறாரு. ராவணன் என்ன பண்ணுறான், வேக வேகமாக ஓடி லக்ஷ்மணனை தூக்கிட்டு அவனுடைய இலங்கையினுடைய எல்லைக்கு உள்ளே போய் தூக்கிக்கிட்டு போயிடணும் அப்படின்னு எத்தனிக்கிறான். ஆனால் அவனால் ஒரு சின்ன அசைவு கூட லக்ஷ்மணனோட அசைக்க முடியலை. 10 கைகளையும் கொண்டு ரொம்ப ஆக்ரோஷமாக முயற்சி பண்ணுறான் லக்ஷ்மணனை தூக்குறதுக்கு. ஆனால் ஒன்றும் பண்ண முடியல. இதை தூரத்திலேருந்து ஹனுமான் பார்த்துடுறாரு. இதை கவனிச்சுக்கிட்டே இருக்கிறார் அவர். லக்ஷ்மணன் உடல் அருகே ரொம்ப வேக வேகமாக ஓடி ஒரு குழந்தைய எப்படி அப்படியே நெஞ்சோடு நாம் அணைச்சிக்கிட்டு ஒரு தாய் தூக்குவாங்க, அந்த மாதிரி வேக வேகமாக லக்ஷ்மணனை தூக்கிக்கிட்டு ராமபிரான் இருக்கிற இடத்துக்கு போய் அடைஞ்சிடுறாரு. ராமபிரான் மூர்ச்சி ஆயிடுறாரு. தன்னுடைய தம்பி ஆகிய லக்ஷ்மணன் இப்படி இருக்கிறத பார்த்து ஒரு க்ஷணம் கொஞ்சம் அப்படியே மூர்ச்சி ஆடுறாரு. என்ன செய்கிறதுன்னு ஒரு செயலற்றவராக போல் அப்படியே நிற்கிறார் அவர். லக்ஷ்மணன் மூச்சு இல்லாமல் இருக்காரா என்னன்றது அவர் ஒரு நிமிஷம் அவருக்கு ஒரு மாதிரி கதி கலங்கி போகுதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி அவருக்கு தன்னிலை இழந்துடுறாரு ராமர். அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் அவரை சுதாரிச்சுக்கிட்டு ரொம்ப கோபப்படுறாரு. உடனே தம்பியை இந்த நிலைக்கு ஆளாக்கின அந்த ராவணனை உடனே போய் போரில் சந்திக்கணும்னு உடனே புறப்பட்டுடுறாரு. அப்படியே இப்போது ஒரு போருக்கு போகிறாங்கன்னா அதற்குண்டான ஒரு முன்னாடியே சில ஆயத்தங்கள், இந்த குதிரை படை, அந்த படை, இந்த படை, தேர் அதெல்லாம் எடுத்துக்கிட்டு தானே போவாங்க. இப்போ தம்பி இப்படி பண்ணிட்டாங்க, லக்ஷ்மணன் இப்படி ஆயிட்டான்னும் போது அந்த கோவத்தில் வேக வேகமாக அப்படியே நடந்து போயிடுறாரு ராமர்.
எங்கே போகிறாரு? அதர்மத்தையே தொழிலாக கொண்ட ராவணனுக்கு தேரில் போரிட வருகிற போது தர்மத்தின் தலைவனான ஸ்ரீராமன் அவன் எதிரில் வெறும் தரையில் போய் நின்றுட்டு இருக்கிறத இவர் ஹனுமான் பார்க்குறாரு. அந்த அவசரத்தில் அவர் நேராக வந்துட்டார். பின்னாடியே வராரு ஹனுமான் என்ன பண்ணுறாருன்னு பார்க்குறதுக்கு. பார்த்தா அவன் ஒரு தேரில் நின்றுக்கிட்டு இருக்கான், அவ்வளோ ஆளுங்களோட இதோட நின்றுட்டு இருக்கான். ராமபிரான் தரையில் நிற்கிறாரு. கண்ணெல்லாம் கலங்கி கண்ணீர் பெருகிறது. யாருக்கு? ஹனுமாருக்கு. எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. மனம் நெகிழ விழிகளில் அவருக்கு அறியாமல் கண்ணீர் சுரந்து கொண்டே இருக்குது. ராமபிரான் கிட்டக்க போகிறாரு. 2 கரத்தையும் கும்பிட்டு கூப்பிடுறாரு. சுவாமி, நீங்கள் அதர்மஸ்வரூபனான ராவணன் பாருங்கள், 1000 குதிரை பூட்டுன ஒரு தேரில் உங்கள் முன்னாடி போரிடுறதுக்கு வந்திருக்கிறாரு. அவன் எதிரில் அவன் அதர்மஸ்வரூபி. அவன் எதுக்கு நீங்கள் தர்மமே வடிவமான தாங்கள் இப்படி போய் ஒரு வெறும் தரையில் நின்று போகிறது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. இங்கே பாருங்கள், ராமனையும் லக்ஷ்மணனையும் தூக்கி கொண்டு நிற்கிற ஒரு ஹனுமன் தான் இப்போ இந்த இதில் நீங்கள் பார்க்குறீங்க. இதை பற்றி அப்புறம் சொல்கிறேன். அப்போ தர்மமே வடிவமான நீங்கள் இப்படி வெறும் தரையில் நின்று போராடுறது நல்லா இருக்கா? எனக்கு ஒரு சின்ன வாய்ப்பு கொடுங்க. என்ன ஒரு அல்பமான குரங்கு, ஒரு வானரம் அப்படின்னு நினைக்காம பெரிய மனசு பண்ணி என் தோள் மேலே நீங்கள் ஏறி உட்காந்து அவனோட போராடணும். இது அடியேனுடைய விண்ணப்பம், கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறார். அனுமனுடைய அன்பு வார்த்தைகளை கேட்டு ராமனுக்கு பரமானந்தம். கண்ணில் அப்படியே கண்ணீர் வருது அவருக்கு. வேற ஒன்றும் பேச முடியல பெருசாக. ஹே வாயுபுத்ரா, இதை விட எனக்கு ஒரு உபகாரம் இருக்குமா ஹனுமானே? அதனால் இந்த நேரத்தில் இதுதான் சரி, எனக்கு வேறு ஒரு வாய்ப்பு இல்லை. அது மட்டும் இல்லாமல் உன்னை போல் ஒரு அன்பான சீடன் என் கூடையே இருக்கும்போது எனக்கு என்ன குறை வரப்போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஹனுமனுடைய தோளில் ஏறி ராமன் அமர்ந்துக்கிறார். அவ்வளவுதான். ஹனுமன் பலம் ஹனுமனுக்கு தெரியாது. ஏன்னா அவன் அந்த மாதிரி ஒரு வரம் வாங்கியிருக்கிறாரு ஹனுமன். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சந்தோஷம் அவருக்கு. தான் மேலே முதுகில் ஏறி உட்கார்ந்த உடனே ரொம்ப சந்தோஷம் அவருக்கு. அப்படியே ஜெகஜோதியாக ஆனந்தமாக அப்படியே ஒரு பெரிய ஒரு விஸ்வரூபம் மாதிரி அப்படியே ஆஜானுபாவாக அப்படியே உயரமாக ஏறி நின்றுட்டான் ஹனுமன். சுவாமி அப்படியே மேலே தூக்கிட்டு. ராமனை பார்த்திங்கன்னா மேருமலை போல் ஒரு கம்பீரமாக மேருமலை மேலே ஒரு பெரிய ஒரு மலை மேலே ஒரு சிங்கம் உட்காந்துருக்கா மாதிரி ஒரு கம்பீரமாக உட்காந்துக்கிறாரு ராமபிரான். ஒரு மேல்லோகத்திலிருந்து எல்லாரும் பார்த்துட்டு தேவர்கள்லாம் விண்ணுலகத்திலேருந்து பூமாரி பொழிகிறாங்க இந்த க்ஷணத்தில். காலம் காலமாக நடந்த அக்கா பெருமாளுக்கு குடையாக, நின்றால் மரவடியாக, சயனித்தா படுக்கையா திருமாலை தாங்குகின்ற பெருமையை கொண்டிருந்த ஆதிசேஷனும் திருமாலுக்கு எப்போவுமே ஊர்தியாக இருக்கிற வாயு வேகம் மனோ வேகமாக எப்போதும் தன்னை சுமந்து செல்கிற பெரிய திருவடியான கருடன், இவங்க 2 பேருமே ரொம்ப வெட்கப்பட்டு நம்ம தான் பெரிய வாகனம்னு ஒரு சில நேரத்தில் சில கர்வங்கள் உண்டு. அதற்கும் நிறைய புராண விளக்கங்கள் இருக்குது, அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். அவங்க 2 பேரும் தலை குனிஞ்சிட்டாங்க. ஹனுமானுடைய மேல் அமர்ந்த ராமனோ, ஹே வானர வீரா, உன்ன மாதிரி ஒரு வாகனத்தை தான் நான் இத்தனை நாளாக தேடிக்கொண்டிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு விதவிதமாக ஹனுமனுடைய தோள்களில் ஒரு டிஃப்ரெண்ட் பாஸ்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க பாருங்கள், அந்த மாதிரி ரொம்ப ஆனந்தமாக பரமானந்தமாக ரொம்ப பாந்தமாக ஆரோகணித்திருந்தார் ராமபிரான். இதே கோலத்தோட போயிட்டு ராவணனோட அதி தீவிரமான போர் புரிந்து அவனுடைய அரக்கர் படைகளை அத்தனையும் அழகிய தேர் எல்லாத்தையும் அஸ்திரங்களை போட்டு அவரை செயலிழக்க செஞ்சிடுறாரு. 10 கரங்களில் ஒரு அஸ்திரம் கூட கிடையாது. நிராயுதபாணியாக நிற்கிறான் இப்போ ராவணன். உடனே ராமபிரான் தர்மமே வடிவானவராச்சே கூப்பிடுறாரு, ராவணா, நிராயுதபாணியாக இருக்கிற ஒன்றை நான் போடக்கூடிய விரும்பலை. இன்று போய் நாளை வா. உன்னை இன்று நான் கொல்வதற்கு எனது மனம் ஒப்பவில்லை அப்படின்னு சொல்லிட்டு
மிச்சம் மீதி இருந்த படைகளோட அவனை அனுப்பிடுறாரு. இதுதான் இன்று போய் நாளை வா அப்படின்னு சொன்ன ஒரு விஷயமும், ஹனுமந்தன் எப்படி ராமருக்கு ஒரு வாகனமான ஒரு அற்புதமான இந்த நிகழ்ச்சி இந்த சமயத்தில் தான் நடந்தது. அதனால தான் இதை நினைவு கூர்ற வகையில் இந்த ஹனுமந்த வாகனம் பூர்வர்களால் நமக்கு ஏற்படுத்தப்பட்டு இன்றும் வைணவ திவ்ய ஸ்தலங்கள்லாம் பார்த்திங்கன்னா பெருமாள் கோயிலெல்லாம் இந்த கருட வாகனம், ஹனுமந்த வாகனம், இப்படியெல்லாம் ஒரு வாகனம் நமக்கு பெருமாள் காட்சி தராரு. எப்போதெல்லாம் நாம் ஹனுமந்த வாகனத்தில் சுவாமியை பார்க்குறோமோ அப்போல்லாம் இந்த நிகழ்ச்சி நம்ம மனசில் கொஞ்சம் வர்றது நல்லது. நமக்கு இதெல்லாம் ஞாபகத்துக்கு வரணும். நம்மால் அந்த மாதிரி ஒரு வாகனமாக சுவாமிக்கு ஆக முடியாது. அதற்கெல்லாம் பெரிய புண்ணியம் செஞ்சுருக்கணும். நம்ம அந்தளவுக்கு இருக்கா என்னன்றது நமக்கு இப்போ இந்த கலியுகத்தில் தெரியல. இப்படிப்பட்ட ஒரு வாகனங்களில் சுவாமியை நாம் சேவை சாதிக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம். அந்த வாய்ப்பு கிடைக்கிறவங்க எல்லாருமே சுவாமியை சேவிச்சுட்டு இந்த ஒரு நிகழ்ச்சி நம்ம மனசுக்குள்ளே வந்தால் நம்ம ராமாயணத்தையும் கொஞ்சம் அப்படியே அனுபவித்த மாதிரி இருக்கும். அப்படி சொல்லிவிட்டு இந்த அளவில் இந்த உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். இதுதான் இன்று போய் நாளை வான்னு சொன்னத ஒரு விஷயம் ராமாயணத்தில் நடந்ததும், எப்படி ஹனுமன் சுவாமி ராமனுக்கு ஒரு வாகனமாக பெருமாளுக்கு அமைந்த ஒரு விஷயமும் இந்த நிகழ்ச்சி தான். இந்த அளவில் இந்த உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த பதிவுகள்லாம் உங்களுக்கு பிடித்திருந்தால் கட்டாயம் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும் மறந்து விடாதீர்கள். நன்றி, வணக்கம்.